இதுதான் பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் டிஆர்ஓ கையெழுத்து போலியா போட்ட போலியான என்ஓசி. இந்த என்ஓசி எதுக்காக இவங்க மோசடி செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் பொடவூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலம் 1.5 ஏக்கர் நிலத்தை இந்த என்ஓசி போலியான என்ஓசியை ரெடி பண்ணி அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலத்தை அரசுக்கே விற்று பணம் வாங்கியிருக்கிறாங்க. சாதாரண ஒரு ஏழை எளிய ஜனம் தான் அப்பம் கையெழுத்த புள்ள போட்டாலோ புள்ள கையெழுத்த அப்பம் போட்டாலோ உடனே காவல்துறையை கைது பண்ணி சிறையில் தூக்கி வச்சுருங்க. 1.5 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு என்ஓசி போலியா ஒரு டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலருடைய கையெழுத்தை போலியா போட்டதுக்கு ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. அதே போல் ஒரு சாதாரண 1 சென்ட் நிலத்தில் வசிச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடி மக்கள் பரம்பரையாக வசிச்சிருந்தா கூட ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுற காவல்துறையோ அரசாங்கமோ 1.5 ஏக்கர் அரசு நிலத்தை அரசுக்கே விற்று பணம் பார்த்துருக்குறாங்க. இவங்க மேலே ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் இது சம்மந்தமாக புகாராக கொடுத்து வச்சுருக்குறோம். புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல. அதே போல் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் சகாயம்னு சொல்லிட்டு நேர்மையான அதிகாரி, அவர் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பெயரில் அதே போல் 1.5 ஏக்கர் நிலம் அரசாங்க நிலம் அனாதீன நிலம் அவர் பட்டா போட்டு கொடுத்தா போல் அந்த பட்டாவை பேஸ் பண்ணி ஆந்திராவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் பேரில் பத்திரப்பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே அந்த மோசடி செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தாசில்தார் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலிமா நாங்கள் மனு போட்டிருந்தோம். உரிய பதில் கேட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உரிய பதில் கொடுக்கல. ஒரு மோசடியாக ஒரு முன்னாள் நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் சகாயம் அவர்களுடைய பெயரில் மோசடி நடந்திருக்கு. அந்த மோசடி நடந்தவங்க மீது நான் உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு போடுறோம். ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற தாசில்தார் அலுவலகம் இந்த ஆர்டிஐ மனு மீது அமைதியாக இருக்கிறீங்க. எனக்கு வருகின்ற 31ஆம் தேதி அதாவது புதன்கிழமைக்குள்ளே நான் போட்ட மனுக்கு உரிய ரிப்ளை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா 11:30 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். 12 மணிக்கு நானே ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் அலுவலகத்தை தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன்னு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிச்சுக்கிறேன்.